இன்னும் எவ்வளவு நாள் தான் ப்ரோ இப்படியே பார்த்துட்டு இருப்பீங்க? போய் பேசுங்க ப்ரோ. நீங்க வேற ப்ரோ, 2 நாளா ஆளே காணோம். இன்னைக்கும் வருவாளான்னு தெரியல. வந்தா பார்க்கலாம். ஆமா ஆமா, அப்படியே வந்தா மட்டும் சொல்லிடுற மாதிரி தான். அதுவும் கரெக்ட் தான். நீங்க பொறுமையா ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க. நான் கிளம்புறேன். சரி ப்ரோ, நானும் கார்டியோ பண்ணிட்டு அப்படியே கிளம்புறேன். பார்க்கலாம். டே அர்ஜுன், சான்ஸ் விட்டுறாதடா. எனக்கு எப்படியாச்சும் சொல்கிறேன். சான்ஸை விட்டுறாத. ஐம் நேஹா. இல்ல உங்களை தான். ஓ ஹாய்ங்க, ஐம் அர்ஜுன். ஜிம் முடிச்சுட்டு என்ன பிளான்? ஜிம் முடிச்சு பெரிய பிளான்லாம் எதுவும் இல்லைங்க. வீட்டுக்கு கிராசரிஸ் மட்டும் வாங்கி கொடுக்கணும். ஓகே தென் பாய். ஏங்க, ஏன் எது கேட்டீங்க? இல்ல சும்மா வாக்கிங் போலான்னு நினைச்சேன். அதான் நீங்களும் ஃப்ரீயா இருந்தா ஜாயின் பண்ணிக்குவீங்களா? அப்போ கிராசரிஸ் நான் நைட்டு கூட வாங்கி கொடுத்துருவாங்க. நம்ம வாக்கிங்கே போகலாம். நல்ல வேளை மழை கொஞ்சம் விட்டுருச்சுல்ல. ஆமாம், நீங்க ஸ்கூல் காலேஜ்லாம் எங்க பண்ணீங்க? நான் ஸ்கூலிங்ஸ் எல்லாம் ஆவடியில் பண்ணேன். காலேஜ் மட்டும் கோயம்புத்தூர். ஓ நைஸ். அப்போ நீங்கள்? நான் ஸ்கூல் காலேஜ் எல்லாமே திருச்சி தாங்க. ஓ ஓகே ஓகே. நீங்க இங்க ஆவடியில் எவ்வளோ இயர்ஸா இருக்கீங்க? நான் பிறந்து வளர்ந்தது, born and brought up எல்லாமே ஆவடி தாங்க. ஓ அப்போ நீங்கள்? நான் தான் சொன்னனே எல்லாமே திருச்சி தான்னு. அப்புறம் ஒர்க்காக ஃபேமிலி எல்லாம் சென்னையில் செட்டில்ட் ஆகிட்டோம். ஓ நைஸ். அப்புறம் எனக்கு ஒரு தம்பி இருக்கான். சாரி ஓ சாரி 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 நான் வீட்டுக்கு ஒரே பொண்ணு. ஓகே. ஏன் 2 நாள் ஜிம்முக்கு வரல? நான் என்னோட ஆஃபீஸ் மேட்ஸோட ஒரு ஷார்ட் ட்ரிப் போயிருந்தேன். அதான் வர முடியல. எந்த இடம்? ஏற்காடு. நல்லா இருந்துச்சா? சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ஃபாகியா மிஸ்டியா எப்போவுமே ட்ரிஸ்லிங்கோட பீஸ்ஃபுல்லாக இருந்தேன் அந்த 2 நாள். செம்மையாக என்ஜாய் பண்ணியிருக்கீங்க. நான்லாம் ஆமா. ஏற்காடு போனதே இல்லைங்க. அப்படியா? நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்கணும். சூப்பராக இருக்கும். டெஃபினட்டாக போகணும் ஒரு நாள். நான் அங்கே இருக்கிறப்போ சடனாக எனக்கு ஒன்று தோணுச்சு. என்னென்னு? கடவுள் எவ்வளோ அழகாக இந்த உலகத்தை படைச்சிருக்கார்ல. ஆமாம். காடு, மலை, அனிமல்ஸ், பிளான்ஸ், ஏன் நீ நான் ரொம்ப வியப்பாக இருக்குல்ல. ஆமாம். நீ என்னைக்காவது கடவுளோட படைப்பை பார்த்து வியந்திருக்கியா? ஹலோ. எஸ், உங்களை ஜிம்மில் ஃபர்ஸ்ட் பார்த்தப்ப. அது மட்டும் இல்லைங்க, உங்கள் கண்ணு ரொம்ப அழகாக இருக்கு. ஆமாங்க, உங்களை ஃபர்ஸ்ட் டைம் ஜிம்மில் பார்த்தேன். அப்புறம் நீங்கள் ஜிம்முக்கு எந்த டைம் வருவீங்களோ அதே டைம் நானும் வருவேன். எனக்கு சுற்றி வளைச்செல்லாம் பேச விரும்பல. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? இது நடக்காதுடா. ஏன் நடக்காது? ஏன்னா எனக்கு ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. இது வரைக்கும் நீ நானும் பேசுறது கூட இல்லை. காலையில் நீயா வந்த, மீட் பண்ண, பேசின, வாக்கிங் போகலான்னு கூப்பிட்ட. அப்புறம் ஏன் எனக்கு இதெல்லாம்? தப்பா எடுத்துக்காதடா. எனக்கும் உன்னை பிடிக்கும். இன்ஃபேக்ட் உன்ன மாதிரி தான் நானும். நீ வர டைமுக்கு தான் நானும் வருவேன். உனக்கு தான் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுல, அப்புறம் ஏன் இதெல்லாம்? சி, எனக்கு ஒரு பேட் பாஸ்ட் ஒன்று இருக்கு. ஐம் சாரி. உன்னை கூப்பிட்டது என் தப்பு தான். இனிமே இந்த மாதிரி நடக்காது. அப்படி I'm என்ன sorry. பேட் பாஸ்ட்? அப்படி என்ன பேட் பாஸ்ட்? அப்படி என்ன பேட் பாஸ்ட்? இப்போ சொல்லு, உனக்கு என்ன பேட் பாஸ்ட் இருக்கு? நான் ஒரு 1 year பேக் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன்.
என் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப வெல் ஆஃப். ஸோ எப்போவுமே எல்லாமே நான் தான் செலவு பண்ணுவேன், ரொம்ப இஷ்டத்துக்கு. ஏன்னா அவன் தான் என்னோட லவ் ஆஃப் மை லைஃப்னு நினச்சே வாழ்ந்துட்டேன், ஏமாந்துட்டேன். நிறைய பணம், என்னையவே நான் அதில் ஏமாந்துட்டேன். அப்புறம் கொஞ்ச நாள் அவனும் போயிட்டான். அப்புறம் ஃபுல்லும் டிப்ரெஷன், ஆன்சைட்டி, சரியாக சாப்பாடு இல்லை, தூக்கம் இல்லை, அப்படியே போயிடுச்சு ஒரு வருஷம். அப்புறம் கொஞ்ச நாளில் என் பேரண்ட்ஸ் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஆகணும்னு சொல்லி, இல்லைனா சூசைட் பண்ண சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஐ ஹாவ் நோ ஐடியா, பட் ஐ செட் ஓகே, இன்னும் 2 monthsல எனக்கு கல்யாணம். யூ நோ வாட், என்னோட எக்ஸ்பீரியன்ஸு போன அந்த ஒரு வருஷத்தில் தான் நான் ஒரு விஷயம் ரியலைஸ் பண்ணேன். லைஃப்பில் வசதியாக வாழ்கிறதுன்றது பணமோ பேரோ இல்லை, நமக்கு பிடிச்ச ஒரு பையன் நமக்கு லைஃப் பார்ட்னர் அமையணுங்கிறது. இப்போ நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற உன்னோட ஃபியான்ஸே மட்டும் நல்லவர்னு நீ எப்படி நம்புற? எனக்கு தெரியலடா, பட் ஐ செட் ஓகே, அப்பா அம்மாக்காக. ஐ எம் ரியலி சாரி. நீங்கள் இவ்வளோ அண்டர்கோ பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு ஒரு நாள் தான் உங்களை மீட் பண்ணேன், ஆனால் என்னமோ தெரியல, ரொம்ப தூரம் வந்த மாதிரி இருக்கு. ஐ எம் சாரி. நீ ஏன் சாரி சொல்கிற? தப்பு என் மேலே தான். ஐ எம் சாரி. எனக்கு எப்போவுமே உங்களை பார்க்குறப்போ உள்ள ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் ஆகும். அதனால் நான் என்னை மட்டும் யோசிச்சு உங்கள் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமேன்னு சொல்லி இப்படி பண்ணிட்டேன். சாரி. ஆனாலும் கொஞ்சமாவது என்னை பற்றி யோசிச்சுருந்துருக்கலாம். ஐ எம் சாரிடா, நான் ரொம்ப சுயநலமாக என்னை பற்றி மட்டும் யோசிச்சுட்டேன். ஐ எம் சாரி. இனிமே நீங்கள் ஜிம்முக்கு இதே டைம் வாங்க, நான் என் டைமை மாற்றிக்கிறேன். நீங்கள் டைமை மாற்றி நானும் அதே டைமில் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைக்கல. டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் நேஹா, உங்கள் பாய் ஃப்ரெண்ட் உங்களை விட்டுட்டு போகும்போது உங்களுக்கு எவ்வளோ வலி இருந்திருக்குமோ அந்த வலியை ஓரளவுக்காவது என்னால் இப்போ ஃபீல் பண்ண முடியுது. அந்த வலியை தந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவள் சென்றதின் பின்னே நான் இல்லை, அறிந்த பின் கூட மனம் நம்பவில்லை. வந்த வார்த்தைகள் all lies, விலகும் நிழலோ என் நிழல்தானா? உன்னையே நான் முன்னாடியே பார்க்கலன்னு ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறேன் அர்ஜுன். நட்சத்திரங்கள் கூட என் பக்கம் வரல, நாடும் இரவா என் வாழ்வில் நிலவல. சிரிக்க தெரிந்த அந்த முகம் இப்போது நினைவில் ஒரு கொடுமை சுகம். காதலில் நிறைய டைப்ஸ். ஒன்று சொன்ன காதல், இன்னொன்று சொல்லாத காதல். இந்த கதை சொல்லியும் ஒரு சொல்லாத காதல். இது ரொம்ப வலி, கஷ்டம். ஸ்கூலில் காதல் வரும், அதை சொல்லணும்னு கூடவே பயமும் வரும். காலேஜில் காதல் வரும், அதை சொன்னால் எங்கடா வேண்டான்னு சொல்லிட போகிறாங்கன்னு ஒரு தயக்கம் வரும். இப்படி தயங்கி காதலை சொல்லாமல் இருக்கிற வழியை விட அந்த காதலை கரெக்டான டைமில் சொல்லியிருந்தா சேர்ந்துருக்குமோ அப்படின்னு அந்த காதலிச்ச பொண்ணோ பையனோ வந்து சொல்லும் போது இருக்கிற வலி இருக்குங்க, வேற லெவலான வலி.